இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் தியானிப்பதற்கு முன்பு ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, ஒவ்வொருவரிலும் நீர் எதிர்பார்க்கிறதை செய்தருளும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென். சங்கீதங்களின் புத்தகம் 67வது சங்கீதம் 1-2 வசனங்களை நான் படிக்கிறேன். தேவனே, பூமியில் உம்முடைய வழியும் எல்லா ஜாதிகளுக்குள்ளும் உம்முடைய இரட்சணியமும் விளங்கும்படியாய் தேவரீர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். அன்பானவர்களே, ஆண்டவர் நமக்கு இறங்கி நம்மை ஆசீர்வதித்து அவருடைய முகத்தை ஒவ்வொருவர் மீதும் பிரகாசிக்க பண்ண போகிறார். ஏன் தெரியுமா? பூமியில் உம்முடைய வழியும் எல்லா ஜாதிகளுக்குள்ளும் உம்முடைய இரட்சணியமும் விளங்கும்படியாய். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகம் கண்டுகொள்ளுவதற்கு ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கும்படி வந்திருக்கிறார். பிரியமானவர்களே, சங்கீதம் 67வது சங்கீதம் 6-7 வசனங்களை படிக்கிறேன். பூமி தன் பலனை தரும், தேவனாகிய எங்கள் தேவனே எங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். தேவன் எங்களை ஆசீர்வதிப்பார், பூமியின் எல்லைகள் எல்லாம் அவருக்கு பயந்திருக்கும். பிரியமானவர்களே, நம்மை ஆசீர்வதிக்கிறவர் யார்? தேவனே நம்மை ஆசீர்வதிக்கிறவர். பாருங்கள், ஆண்டவர் இந்த உலகத்தை சிருஷ்டித்த போது ஆதியாகமத்தின் புத்தகம் 1வது அதிகாரம் 27-28 வசனங்களை பாருங்கள். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். ஆண்டவர் ஆசீர்வதிக்கும் போது ஒரு காரியத்தை சொல்லுகிறார், நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள். அன்பானவர்களே, பரலோகத்தின் தேவன் எதிர்பார்ப்போடு நம்மை வைத்திருக்கிறார். எங்கோ நம்முடைய காலத்தை நாம் இழந்து விடுவதற்கு அல்ல. பிரியமானவர்களே, ரோமருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 17வது வசனத்திலே இந்த காரியத்தை பாருங்கள். அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள். ஆகவே அவருக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது. ஆண்டவர் சொன்னார், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன் என்றுதான் ஆண்டவர் யோவான் 10:10 நமக்கு வாக்கு பண்ணினார். பிரியமானவர்களே, இங்கு பாருங்கள், 19வது வசனத்தை படிக்கிறேன். ரோமர் 5:19. அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுவார்கள். பிரியமானவர்களே, ஆண்டு கொள்ளுங்கள் என்றுதான் ஆண்டவர் மனிதனை ஆசீர்வதித்தார். மனிதனோ அந்த ஆளுகையை இழந்து போனதை நாம் படிக்கிறோம். பிரியமானவர்களே, பாருங்கள், அதுல 21வது வசனத்தை பாருங்கள். ரோமர் 5:21. ஆதலால் பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது போல கிருபையானது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது. பிரியமானவர்களே, மறுபடியும் நமக்கு அதே ஆளுகையை தந்து ஆசீர்வதிக்கும்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார். பிரியமானவர்களே, ஏனென்றால் பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையாயிருக்கிறான்
என்று வேதம் சொல்லுகிறது. அன்பிற்குரியவர்களே, யாராக இருந்தாலும் சரி, பாவம் செய்கிற ஒவ்வொருவரும் பாவத்துக்கு அடிமையாயிருக்கிறார்கள் என்று யோவான் 8வது அதிகாரம் 34வது வசனத்திலே படிக்கிறோம். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு அடிமையாயிருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று கர்த்தர் சொன்னார். அடிமையானவன் என்றைக்கும் வீட்டிலே நிலைத்திரான், ஆனால் குமாரன் என்றைக்கும் நிலைத்திருக்கிறார். அன்பானவர்களே, இன்றைக்கு ஆண்டவரோடு நிலைத்திருக்கிறவர்கள் யார்? விடுதலை பெற்றவர்கள், ஆண்டு கொள்ளுகிறவர்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவோடு ஆளுகை இருக்கிறார்கள், நிலைத்திருக்கிறார்கள். ஆனால் நாம் பாவம் செய்யும் போது, நாம் அடிமைத்தனத்துக்கு உட்படும் போது இந்த ஆளுகையை நாம் இழந்து விடுகிறோம். ஆனாலும் யோவான் 8வது அதிகாரம் 36வது வசனத்திலே, ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். இப்பொழுது குமாரன் நம்மை விடுதலை செய்யும்படி வந்திருக்கிறார். ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி நம்மை ஆசீர்வதித்தவர். அந்த ஆசீர்வாதத்தை மனுக்குலம் இழந்தபோது ஆண்டவர் இந்த உலகத்தை தள்ளிவிடவில்லை. மறுபடியும் ஆண்டவர் உலக இரட்சகராக தம்முடைய குமாரனை தேவன் அனுப்புகிறார். பிரியமானவர்களே, ஆகவே அந்த குமாரனை நம்முடைய இருதயத்தில் அனுப்பி எந்த பாவத்துக்கு நாம் அடிமைப்பட்டிருக்கிறோமோ அந்த பாவத்திலிருந்து நம்மை இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் விடுவிக்கிறார். பிரியமானவர்களே, மறுபடியும் பாருங்கள், யோவான் 8வது அதிகாரம் 37வது வசனத்திலே, நீங்கள் ஆபிரகாமின் சந்ததியார் என்று அறிவேன், ஆனாலும் உங்களுக்குள்ளே என் உபதேசம் இடம்பெறாதபடியினால் என்னை கொலை செய்ய தேடுகிறீர்கள் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார். ஏனென்றால் பாருங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்குள் வரும்போது அவர் நம்மோடு கூட பேசுகிறார், அவர் நம்மை உபதேசிக்கிறார். அவருடைய வார்த்தைகளை நாம் கேட்க 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 நம்மிலே ஏதோ ஒரு காரியம் நடக்கிறது, நாம் விடுவிக்கப்படுகிறோம். எல்லா தீமைகளிலிருந்து நாம் விடுவிக்கப்படுகிறோம். கர்த்தருடைய ஆவியினால் ஆண்டவர் நம்மை நிரப்புகிறார். அன்பானவர்களே, ஆனால் ஏன் உபதேசம் இடம்பெறவில்லை? பாருங்கள், அதிலே ஆண்டவர் சொல்லுகிறார் 44வது வசனத்திலே, உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாயிருக்கிறீர்கள், ஆகவேதான் என்னுடைய உபதேசம் உங்களில் இடம்பெறவில்லை. ஆகவே பிரியமானவர்களே, இப்பொழுது பிசாசானவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிற ஒரு இருதயம் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருக்கு செவி கொடுக்கிற ஒரு இருதயம் இல்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் செவி கொடுக்கும் போது ஒரு காரியம் நடக்கிறது, விடுதலை, விடுவிக்கப்படுகிற எந்த பாவமாக இருந்தாலும் இயேசு கிறிஸ்து நம்மை விடுவிக்கிற ஒரு அற்புதமான காரியத்தை இந்த இடத்திலே நாம் படிக்கிறோம். பிரியமானவர்களே, பாருங்கள், யோவான் 8:43, என் வசனத்தை நீங்கள் ஏன் அறியாமல் இருக்கிறீர்கள்? என் உபதேசத்தை கேட்க மனதில்லாதிருக்கிறதுனால் அல்லவா? பிரியமானவர்களே, ஆண்டவருடைய உபதேசத்தை கேட்கிற அந்த மனதை இயேசு கிறிஸ்து நமக்கு தருகிறார். நாம் ஆண்டவருடைய உபதேசத்தை கேட்டு எல்லா கட்டுகளிலிருந்தும் அவிழ்க்கப்படுகிற ஒரு மேன்மைக்குள் கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் நடத்தி கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, தேவரீர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். எப்படிப்பட்ட கட்டுகளாக இருந்தாலும், எந்த பாவமாக இருந்தாலும் நம்மை விடுவித்து நமக்கு இரக்கம் செய்யும்படி கர்த்தர் நம் நடுவில் வந்திருக்கிறார். நம் ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, இறங்கி நீர் ஆசீர்வதியும் அப்பா, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் அப்பா. எங்களை விடுவிக்கிற உம்முடைய வல்லமைக்காக நன்றி சொல்லுகிறோம். உம்முடைய பிரசன்னத்திற்குள்ளே எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவர் ஆசீர்வதியும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென்.